இறைவனுக்காக இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய பொருள் அது மதிப்பில் கூடியதோ குறைந்ததோ அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக பெரும் மதிப்புக்குரியதாக இருக்கிறது என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் மூக்கனாங்கயிறு கட்டப்பட்ட நிலையில் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்து யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இதை நான் அர்ப்பணம் செய்கிறேன், இதை வாங்கி கொள்ளுங்கண்டு. வந்தவர் ரொம்ப ஏழையாக இருந்திருக்கலாம். அதனால தான் ஒரே ஒரு ஒட்டகத்தை, தான் வைத்திருந்த ஒட்டகத்தை, அது மூக்கனாங்கயிறு கொடுத்தப்பட்டதுன்னு சொன்னால் பிரயாணத்துக்கு பயன்படக்கூடிய ஆகச்சிறந்த ஒட்டகம், தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து, அல்லாஹ்வுடைய பாதையில் தான் தரணுன்றதுக்காக தன்னுடைய ஏழ்மை நிலையை கூட பாராமல் அந்த சஹாபி கொடுத்துருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, லக சதுமியா, உனக்கு இதே போல 700 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு இதே போல 700 ஒட்டகங்கள் மறுமை நாளில் மூக்கனாங்கயிறு பொருத்தப்பட்ட நிலையில் உனக்கு தரப்படும்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல தான் சகோதரர்களே, கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருள் அது தரம் உயர்ந்ததோ தரம் குறைந்ததோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை காதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். அதனால மதரசா பள்ளின்னு சொல்லி வரும்போது தயவு செய்து கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க. ப்ரூஃப் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமான முறையில் அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுப்பதற்கு மட்டும் தயங்கிடாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா மற்ற தர்மங்களை காட்டிலும் இறை பாதையில் வழங்கப்படக்கூடிய இது போன்ற தர்மங்களுக்கு இரட்டிப்பான கூலி அப்படின்றதல்ல, 7 மடங்கான கூலி அல்லாஹ் தஆலா தருகிறான். அதனால மறந்து இருந்துடாதீங்க. அதே போல் அதை கண்டுக்காமே விட்டுறாதீங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி, மதரசா அல்லது இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் நின்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு தாராளமாக முடியலையா, உங்களால் முடிஞ்சதை ரப்புடைய பாதையில் கொடுங்க. இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். போரின் செலவினங்களுக்காக மக்களிடத்தில் அறிவிப்பு செய்து அவர்களிடமிருந்து பொருட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சஹாபி தயங்கி நின்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ ஒரு பிடி பேர்ச்சம்பழம் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாருண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றார். வந்த உடனே இது என்னதுப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், போர் வீரர்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பசியாற்றுறதுக்கு இந்த ஏழையால் முடிஞ்ச ஒரு பிடி பேர்ச்சம்பழத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே, இதை கண்டா இவ்வளோ இது பண்ணுற கொண்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை கொண்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தனை பொருட்களிலும் இது ரொம்ப பரக்கத்து வாய்ந்ததுப்பான்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வரப்பட்ட பொருள், தரப்பட்ட பொருள் மதிப்பு ஆக குறைந்ததாக இருந்தாலும் உள்ளத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ், அவன் ரசூலின் காதலைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதனால இறைவனை நேசித்து அவன் ரசூலை நேசித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கது என்பதை மறந்து விடாமல் இது போன்ற விஷயங்களுக்கு தாராளமாக நன்கொடை அளிப்போம், தாராளமாக உதவுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அது விஷயத்தில் நாம் காட்டிய தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. காணொளியை கண்டமைக்காக ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உங்கள் கண்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். இது போன்ற சிறிய சேனல்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவும் அன்பும் பெரிய அளவுக்கு நம்மை முன்னெடுப்பு, நீங்கள் இது போன்ற சேனல்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அன்பும் ஆதரவும் அடுத்த கட்ட முன்னெடுப்புக்கு ஒரு தூண்டுதலாக அமையும். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பிறருக்கும் பகிர்ந்து இந்த நன்மைகளில் கூட்டாகி கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் மகிழ்ச்சியை மட்டும் தந்தருள்வானாக.